ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 29 இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மதியானம் வரைக்கும் ஃபீவர் இருந்துச்சு. ஓரளவுக்கு பரவாயில்ல. தொண்டை கட்டிகிட்ருக்கு. ஒரு மாதிரி வாய்ஸ் மாறிடுச்சு சுத்தமாக. நாளைக்கு மேமுக்கு பிறந்த நாள் எங்கள் தீபிகா மேமுக்கு. அதனால் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கேன். திருப்பூர் போயிருந்தேன். போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே எனக்கு மாத்திரை வாங்கிட்டு நாளைக்கு காலேஜ் போய் தான் ஆகணும். 2 நாள் லீவ் போட்டேன். இன்றைக்கி காலேஜ் போகிறேன்னு சொன்னேன், ஆனால் போகல, முடியல சுத்தமாக காலையிலே. அதனால் லீவ் போட்டேன். நாளைக்கு காலேஜ் போகணும். நாளைக்கு போய்ட்டு அந்த கிஃப்ட் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவளுக்கு ஒரு இது கேட்டிருந்தேன், அவள் பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு. அது வாங்கி வச்சுட்டு 2 நாளாக நான் போகல வேறு காலேஜுக்கு. நாளைக்கு போய்ட்டு கொடுக்கணும் அவள்கிட்ட. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சார், காலேஜ் ஒரு நாள் தான் போகணும். சனி ஞாயிறு எங்கள் காலேஜ் லீவு. அதனால் லீவ் போட்டு வீட்டில் கொஞ்சம் படுத்து கிடக்கலாம், வேலை இல்லை. இன்றைக்கி எந்த வேலையும் கிடையாது பெருசாக, சும்மா தான் போகணும். நாளைக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஒரே ஒரு ஹவர் கிளாஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஸ்கூல் தான். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. போய் படுத்து கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். சுத்தமாக உடம்பு முடியல. ஆனால் இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு உடம்பே சரியில்லைனாலும் போய் தான் ஆகணும் நாளைக்கு. ஏன்னா முக்கியமான நாள் எங்கள் மேமுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சனிக்கிழமை தான் பிறந்த நாள். பட் நாளைக்கே பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா சனிக்கிழமை லீவ் இல்லை காலேஜ், அவங்க வரமாட்டாங்க. அதனால் நாளைக்கே பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்களை ஐடியா பண்ணியிருக்காங்க போகிறதுக்கு. அதனால் போகணும். போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு என்ன நடந்தது நாளைக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.